ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று ஏப்ரல் 14th ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மே 2026 விசா புல்லட்டின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் இருக்குது அண்ட் அந்த டேட் சேஞ்சஸ்லாம் எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம் வாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஏப்ரல் வந்து ஒரு மந்த் ஆஃப் ஹைப்பாக இருந்துச்சு, ஒரு வைபாக இருந்துச்சு. ஏன்னா டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 மந்த்ஸ்லாம் மூவ் ஆச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மே மாதம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. முக்கால்வாசி கேட்டகரிஸ் வந்து இன் ஷார்ட் நோ சேஞ்ச். போன வாட்டி என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த வாட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சில ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில வார்னிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஷார்ட் அவங்களுக்கு தெரியணும்னா இதுதான் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன். இதில் ஒரு ஃபஸ்ட் நோட்டபிளான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்விசிபிள் ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாட்டி ஏப்ரல் மாதத்தில் வந்த விசா புல்லட்டினில் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து டேட்டா ஃபைலிங்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டா ஃபைலிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய கேட்டகரிஸ் அது வந்து அட்வான்ஸ் ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டேட்டா ஃபைலிங்கை யூஸ் பண்ண மாட்டோம், ஃபைனல் ஆக்ஷன் டேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சிக்னிஃபிகண்டான ஒரு கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, EB2 கேட்டகரி வந்து ஏப்ரல் மாதம் வரும்போது அவங்க டேட் ஆஃப் ஃபைலிங் வந்து January 15th 2015 இருந்துச்சு. ஆனால் ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா July 15, 2014 இருந்துச்சு. விச் மீன்ஸ் ப்ரையாரிட்டி டேட்டு யாருக்கெல்லாம் July 15, 2014 January 15, 2015 ஃபாலோ ஆகுறாங்களா அவங்களுக்கு வெறும் 2 வீக்ஸ் டைம் தான் இருக்குது அவங்க வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு. அப்படி வந்து ஏப்ரல் 30th அவங்களால ஃபைல் பண்ண முடியலன்னா அது மே மந்த் தான் அவங்க ஃபைல் பண்ணணும். அப்படி மே மந்த் ஃபைல் பண்ணும்போது டேட் ஆஃப் ஃபைலிங் எடுக்காமல் அவங்க வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட்டை எடுப்பாங்க. ஸோ ஃபைனல் ஆக்ஷன் டேட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அவங்க டேட் வந்து கரண்ட் ஆகிறதுக்கு எப்போ அப்படின்னே தெரியாது. அதனால் அந்த டைம் பீரியடை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக குயிக்காக ஒரு அட்டார்னியை கான்டாக்ட் பண்ணி ஃபைல் பண்ணுறது நல்லது. ஸோ EB1 கேட்டகரிக்கு டேட் ஆஃப் ஃபைலிங் பார்த்தீங்கன்னா December 1, 2023 இருக்குது. அண்ட் அதே மாதிரி EB2 கேட்டகரிக்கு January 15, 2015 இது வந்து டேட் ஆஃப் ஃபைலிங். EB3 கேட்டகரிக்கும் January 15, 2015 அண்ட் EB5க்கு வந்து May 1, 2024 இது வந்து டேட் ஆஃப் ஃபைலிங். அண்ட் இந்த டேட் ஆஃப் ஃபைலிங் எல்லாமே வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கு போனால் EB1 கேட்டகரியில் ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா April 1, 2023 இருக்குது. EB2க்கு July 15, 2014 இருக்குது. அண்ட் EB3க்கு November 15, 2013 இருக்குது. அண்ட் EB5 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா May 1, 2022 இருக்குது. இது வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட். அண்ட் இந்த டேட் உங்கள் ப்ரையாரிட்டி டேட் வந்து ஆன் ஆர் பிஃபோர் இந்த டேட்டுக்கு இருந்தால் ஃபைல் பண்ணலாம். இது வந்து மேக்கு அடுத்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் யூஸ் பண்ணலாம். ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கும் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் நடுவில் வந்து நிறைய மந்த்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு உங்களோட அட்டார்னியை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும். அதனால் இது வந்து குயிக்காக ஃபாலோ பண்ணி பண்ணுறது நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ வரும் இது வந்து கரண்ட் ஆகும் அப்படின்னு தெரியாது. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வார்னிங் கூட கொடுத்துருக்காங்க. அது வந்து EB5 இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இன்க்ரீஸ் வந்து EB5 கேட்டகரியில் அவங்க பார்க்குறதாகவும் அதனால் வந்து மேபி ரெட்ரோகிரேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை கொஞ்சம் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஸ்டேபிளைஸ் ஆகிற வரைக்கும் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளிசிட் வார்னிங்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மேபி அந்த மற்ற கேட்டகரியில் கொஞ்சம் வந்து கொல்லபடி ஆனதால் H1B வீசா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையானதால நிறைய பேர் வந்து EB5 கேட்டகரிக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம நியூஸ் மீடியாக்கள் சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம். ஆனால் இப்படி வந்து விசா புல்லட்டின்லேயே அவங்க வந்து வார்னிங் கொடுக்குற அளவுக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் வந்து அந்த கிளியராக வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமிகிரேஷன் அட்டார்னிஸ் யூஸ் பண்ணுற இன்னொரு டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசா புல்லட்டின் படிக்கும்போதே வந்து அவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு லைட்டாக நம்மளால் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதில் அவங்க பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா வந்து சஃபிஷியன்ட் டிமாண்ட் வந்து அட்டைன் பண்ண மாதிரி இருக்குது, அப்புறம் வி ஆர் இன் அ கண்டினியூஸ் வாட்ச் மோட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சிக்னல் பண்ண வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் போன வாட்டி நாங்கள் வந்து அதிகப்படியான டேட்ஸ் வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், அதனால் இப்போ வந்து கொஞ்சம் காஷியஸாக போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வேர்ட்ஸுக்கான ஒரு ரியல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இத்தனை மாதம் இத்தனை வருஷமாக. ஒருவேளை வரக்கூடிய மந்த்ஸில் இது வந்து அந்தளவுக்கு சிக்னிஃபிகண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இப்போ இந்த மாதம் இருக்கிற மாதிரி நோ சேஞ்சாக இருக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியப்படுத்துது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில் கொடுத்த அந்த ஒரு பெரிய ஹோப் இதுக்கப்புறமா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த மக்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது EB2 கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த கேப்பில், அதாவது இந்த ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கும் இந்த டேட்டா ஃபைலுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கவங்களா இருந்தாங்கன்னா அவங்க குயிக்காக வந்து இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே அவங்க வந்து மூவ் பண்ணி அந்த ஃபைலிங் பண்ணிட்டாங்கன்னா குட் ஃபார் தெம்.
அண்ட் அடுத்தது EB5 இன்வெஸ்டிங் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து அவங்க கொஞ்சம் வந்து நிறைய இன்ஃப்ளெக்ஸ் அதிகமான இன்வெஸ்டிங் வரதுனால இத்தனை வருஷமாக இல்லவே இல்லை திடீர்னு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக அந்த ஏரியாவில் கரெக்டான விஷயத்தை வச்சு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து மே 2026 விசா புல்லட்டின்லேருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு சம்மரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மே விசா புல்லட்டினை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது வந்து நான் சொன்ன விஷயங்கள் தப்பு இருக்குன்னு நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.